வணக்கம் மக்களே, நான் உங்கள் ரஃபீக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த லொகேஷன் பார்க்க வந்திருக்கோம்னா, கிளாம்பாக்கம் ஆப்போசிட்ல இருக்க அப்படியே மணிவாக்கம்ன்ற லொகேஷன் தான் பார்க்க வந்திருக்கோம். இந்த ப்ராஜெக்ட்டை ரிவ்யூ பண்ண கூப்பிட்டுருக்கவங்க வந்து வேல்யூ ரியாலிட்டி தான் நம்மளை கூப்பிட்டுருக்காங்க. வேல்யூ ரியாலிட்டியோடைய தி மெட்ராஸ் அவென்யூ ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு எந்த லொகேஷன்ல அமைஞ்சிருக்குன்னா, மணிவாக்கம் ரூபி பில்டர்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பாருங்க, அங்க பில்டிங். அந்த ரூபி பில்டர்ஸ்ல ஜஸ்ட் ஒரு 800 மீட்டர்ஸ்ல தான் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. வாங்க இந்த ப்ராஜெக்ட்டை பத்தி நம்ம டீடைல்டா பார்க்கலாம். இந்த ப்ராஜெக்ட் எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னா, கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே ஆப்போசிட்ல ஜஸ்ட் ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயும் நம்ம ரூபி பில்டர் அபார்ட்மெண்ட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 800 மீட்டர்ஸ்ல ஆன் ரோட்ல அமைஞ்சிருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டியில உங்களுக்கு 40 ஃபீட் வைட் ரோடும் 24 ஃபீட் ரோடும் பிளாக் டாப் ரோட் போட்டு கொடுத்துருக்காங்க. பிளஸ் இந்த ப்ராஜெக்ட் ஒரு சிஎம்டிஏ ரேரா அப்ரூவ் கொண்ட இந்த ப்ராஜெக்ட்ல டோட்டலா 28 யூனிட் அமைச்சிருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டியில இப்ப ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 5 யூனிட் தான் அவைலபிளா இருக்கு. மினிமம் சைஸ்ன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 924 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து மேக்ஸிமம் 1864 ஸ்கொயர் ஃபீட் அமைஞ்சிருக்க இந்த ப்ராப்பர்ட்டியில உங்களுக்கு பேங்க் லோன் 80 to 90% அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறாங்க. ரெசிடென்ஷியல்னு பார்க்க போனா நம்ம சைட்டுக்கு ஆப்போசிட்ல காசா கிராண்ட் மீரோ, இதுல டோட்டலா ஒரு 350 to 380 ரெசிடென்ட் ஆல்ரெடி இருக்காங்க. இதே வேல்யூ ரியாலிட்டி உங்களுக்கு சரசா ஃபார்ச்சூன், சரசா டெஸ்டினின்ற லேஅவுட் லான்ச் பண்ணி அதுல ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ப்ராஜெக்ட் லொகேஷன் அட்வான்டேஜ்னு பார்த்தோன்னா 400 ஃபீட் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான். ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து 5 மினிட்ஸ் தான். கிளாம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 8 மினிட்ஸ்ல அமைஞ்சிருக்க இந்த ப்ராப்பர்ட்டி. ரயில்வே ஸ்டேஷன் ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனா இருந்தாலும் சரி, வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷனா இருந்தாலும் சரி 8 மினிட்ஸ் தான். ஐடி காரிடார் போகணுமா, ஸ்ரீராம் கேட்வே 8 மினிட்ஸ் தான். என்டர்டைன்மெண்ட்க்கு வண்டலூர் ஜூ 8 மினிட்ஸ் தான். பெருங்குளத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் தான். தாம்பரம் போகணுமா, நீங்க தாம்பரம் ஹப் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் போகணுமா ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் தான். பூந்தமல்லிக்கு நம்ம அவுட்டர் ரிங் ரோடு வழியா போனா ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் தான். ஏர்போர்ட்டுக்கு போகணுமா நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் தாங்க. அடுத்தது என்னங்க கேட்க போறீங்க, பக்கத்துல இருக்க ஸ்கூல் தானே, ஸ்ரீநிகேதன் ஸ்கூல் நம்ம சைட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்லயே அமைஞ்சிருக்கு. போலீசா இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்ல அமைஞ்சிருக்கு. வேலம்மாள் ஸ்கூல் அதே 2 கிலோமீட்டர்ஸ் தான். நாராயணியா சைத்தன்யா ஸ்கூல் ஜஸ்ட் 2.5 கிலோமீட்டர். ஆல்வின் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஜஸ்ட் 3 கிலோமீட்டர்ல அமைஞ்சிருக்குங்க. காலேஜ்னு பார்க்க போனீங்கன்னா நீங்க பெரிய இன்ஸ்டியூட் 2.5 கிலோமீட்டர், கிரசன்ட் யூனிவர்சிட்டி 4 கிலோமீட்டர்ஸ், சிஎம்ஜே காலேஜ் 5 கிலோமீட்டர்ஸ், எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி ஜஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ்ல அமைஞ்சிருக்கு. டானஸ் அக்மச் காலேஜ் 10 கிலோமீட்டர்ஸ். ஹாஸ்பிட்டல்ஸ் பார்க்க போனீங்கன்னா எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ் இருக்கு, தாகூர் மெடிக்கல் காலேஜ் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. இந்த பக்கம் ஆரோக்கியனி ஹாஸ்பிட்டல் இருக்கு, ராசி காலேஜ் இருக்கு, ராசி ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. இந்த சுற்று வட்டாரத்துல உங்களுக்கு எல்லாமே நியர்பைங்க. ஆல்ரெடி இந்த ஏரியால போயிட்டு இருக்க பிரைஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா நம்ம வேல்யூ ரியாலிட்டி கொடுக்குற பிரைஸ் ஜஸ்ட் 4150 தாங்க. இதுலயே உங்களுக்கு நெகோசியபிள் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கிரீன்ல தெரியுற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. ஸ்கிரீன்ல தெரியுற நம்பர் வந்து டைரக்ட் வேல்யூ ரியாலிட்டியோட சேல்ஸ் மேனேஜர் நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம். அதுதான் நம்மளோட சேனல்ல பெஸ்டா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம ஸ்கிரீன்ல தெரியுற நம்பர் கான்டாக்ட் பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு பெஸ்டா பண்ணி கொடுப்பாங்க. இந்த ப்ராஜெக்ட்டை உங்களுக்கு நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன்னு நம்புறேன். ஒரே ஒரு ரெக்வஸ்ட், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு கமெண்ட் கொடுக்கறத வச்சு எனக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் அடுத்த வீடியோ எடுக்கிறதுக்கு. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். வாழ்த்துக்கள்.